1878 வெள்ளக்காரன் வந்து ஃபர்ஸ்ட் முத வந்து அந்த சட்டத்தை கொண்டு வந்துட்டான். அப்போ வந்து வடநாட்டுல வந்து தக்ஸ்ன்னு ஒருத்தன் இருந்தாங்க. தக்கு. இப்போ ஒரு படங்கள்ல தக்குன்னு வருது பாருங்க. அந்த தக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, போய்கிட்டு இருக்கையில திடீர்னு கழுத்தை அறுத்து விட்டுருவாங்க. ரொம்ப கடுமையான முறைங்க. ஃபர்ஸ்ட் அவங்கள கண்ட்ரோல் பண்றதுக்காண்டி வந்து இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க. குற்ற பரம்பரைன்னு சொல்லி. அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, அதை கொஞ்சம் கொஞ்சமா விரிவுபடுத்தினாங்க. அது எப்படின்னா வந்து எந்தெந்த குற்ற பரம்பரை வந்து கம்யூனிட்டி வந்து கேஸ்ட் வந்து அதிகமாக குற்றம் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு அவன் 1878 வந்து அது வரைக்குமே வந்து ஒரு ஏறக்குறைய ஃபர்ஸ்ட் 50 வருஷம் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக வந்து நார்த் இந்தியாவில் தான் பண்ணேன். நம்மளை சவுத்தில் வரவே இல்லை. அப்புறம் என்ன பண்ணுறான்னா, அப்போ வந்து முத வந்து நமக்கு வந்து மதுரையில் வந்து போலீஸ் ஸ்டேஷன் அப்போ தான் வருது. மதுரையில் 1890 தான் ஃபர்ஸ்ட் முத போலீஸ் ஸ்டேஷன் வருது. ஃபர்ஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அவன் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கேயாவது திருடு காணா போச்சுன்னு கம்ப்ளைண்ட் ஏதாவது பண்ணாங்கன்னா, பட் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வேலை பார்த்தது பூரா எல்லாமே ஐயர்கள், நாய்க்கர்கள், பிள்ளை மாதிரி தான். அவங்க தான் போலீஸாக இருப்பாங்க. அவங்ககிட்ட வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா அவன் வந்து அவங்க என்ன செய்வாங்கன்னா, இந்த மாதிரி கல்லர்கள் யாராவது திருடுறவங்களை கூப்பிட்டு, என்னப்பா எங்கேயாவது காணா போச்சு யார் எடுத்தாங்கன்னு சொன்னால் அவங்க சொல்லுவாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து துப்புக்கூலின்னு ஒன்று கொடுப்பாங்க. அந்த துப்புக்கூலியை வந்து வாங்கிட்டு இவங்க வந்து சொல்லி கொடுத்துருவாங்க. யார் என்ன பண்ணான்னு சொல்லி கொடுத்துருவாங்க. பொருளை வாங்கி அவங்க கொடுத்துருவாங்க. அது ஒரு 10 வருஷம் இப்படியே ஓடிச்சு. இந்த 10 வருஷத்துல அவனுக்கு நான் போலீஸுக்கு சின்ன கொஞ்ச நாள் அவனுக்கு பவர் தெரிஞ்சு போச்சு. நம்ம இவங்களை அரெஸ்ட் பண்ணலாம், இவனை ரிமாண்ட் பண்ணலாம், இவனை அடிக்கலாம். அப்படி இருக்கல ஏன் போய் இவனுக்குன்னு துப்புக்கூலி வாங்கி கொடுத்துட்டு இவன்ட்ட எடுக்கணும், நம்மளே எல்லாம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா, ஒரு ஊரில் திருடு போச்சுன்னா மொத்தம் 50 பேரை பிடிச்சிட்டு போகிறது, 10 பேரை பிடிச்சிட்டு போகிறது. இப்படி பண்ணோன்னே என்ன ஆகி போச்சுன்னா வந்து அப்போ தான் வந்து கவர்மெண்ட்டுக்கு லெட்டர் எழுதுறாங்க. இந்த மாதிரி வந்து குற்றப்பரம்பரை இருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரமலை கல்லர், கொட்டையங்கோட்டை மருவர், குறவர், போயர் அப்படின்னு. போயர்களை ஏன் சேர்க்குறேன்னா, போயர்கள் வந்து ஒரு காலத்தில் வந்து அவங்களாம் அரண்மனையை கட்டிகிட்டு இருந்தவங்க. அப்போ ஒரு காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மதுரையிலேருந்து திருநெல்வேலி வரைக்கும் எந்த கோட்டையுமே இருக்காது. ஏன்னா எல்லாமே வந்து இடிக்கப்பட்டது ஒரே காலத்தில். கட்டபொம்மன் தூக்கில் போட்டதுனால, மருதுபாண்டியல் தூக்கில் போட்டதுனால எல்லா கோட்டையும் இடிச்சிட்டாங்க. அப்போ அந்த சமயத்தில் இவங்க தான் இடித்தவங்க, இந்த போயர்கள் தான் இடித்தாங்க. அப்போ என்ன பண்ணுறான், அந்த இடிக்கையில் வந்து ஏதாவது 1-2 பொருள் கிடைக்கும்ல, அதை அவன் கையில் வச்சுக்கிறான்ல, உடனே அவனையும் லிஸ்ட்டில் சேர்த்துட்டான், இவனை திருட்டு போயிடுங்க அப்படின்னு. அப்புறம் குறவர்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து லிஸ்ட்டில் சேர்த்துட்டு 1919 முதல் முறை அந்த ஸ்டேஷனில் வந்து 19 பார்த்த மாதிரி 19 தான் முதல் முறையாக வந்து இந்த தமிழ்நாட்டுக்கு அதை அறிமுகப்படுத்துறாங்க. அறிமுகப்படுத்தி முதல்ல ஃபஸ்ட்டு கீழக்குயில்குடின்ற ஊர், மதுரை பக்கத்தில் புறமலைக்கல்ல ஊர், அந்த ஊரில் போய் எல்லாத்தையும் கை நாட்டு வாங்குறாங்க. கை நாட்டு வாங்கின என்ன அர்த்தம்னா, இந்த போலீஸ் ஸ்டேஷனில் அதாவது வந்து சாயந்தரம் 6 மணிக்கு மேலே கொஞ்சம் இப்போ உங்களை மாதிரி இளவட்டம் இருக்காங்க பாருங்க, இவன் பூரா வந்து இங்கே வந்து படுத்துக்கிறோம், ஸ்டேஷன்லேயே வந்து இந்த ஸ்டேஷனில் தான் படுத்துக்கிறோம். அடுத்து வந்து காலையில் வந்து நீ வச்சு போய்க்கலாம். வயசானவங்க அவங்களாம் இருந்துக்கலாம். சில பேர் வந்து இப்போ கொஞ்சம் வயசுக்காரங்க எங்கேயாவது பக்கத்து ஊர் போகணும்னு வச்சுக்கேன், இங்கே போய் ஒரு சீட்டு வாங்கிக்கலாம். அது சீட்டு ராதாரி சீட்டுன்னு அது பேர். இப்போ நம்ம ஊரில் அடிக்கடி சொல்கிறாங்க ஒரு நாதாரி பேன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த நாதாரின்றதுக்கு பேர் வார்த்தை வந்து ராதாரி தான். ஒரு கையில் சீட்டு வச்சுருக்காங்க, ராதாரி சீட்டு. அந்த சீட்டு நீ வச்சுட்டு போனேன்னா ஏதோ ஒரு குரூப் போயிட்டு கூட திரும்பி வரலாம். அப்படி வந்து வந்தது தான் நிறைய பேர் வந்து இந்த பகுதியில் வந்து இருந்தவங்க. ஸோ 1919 பின்னால் வந்துட்டு ஏறக்குறைய முத்துராமலிங்க தேவர் அவங்கெல்லாம் பெரிய போராட்டங்கள் நடத்தி இதை வந்து அப்போ வந்து ரோசாபுத்துறைன்னு ஒருத்தர் இருந்தார், ஜார்ஜ் ஜோசப்னு ஒரு பேர். அவர் மதுரையில் பெரிய வக்கீல். அந்த வக்கீல் கிறிஸ்டியன் கூட, அதாவது கேரளாக்காரர். அவரெல்லாம் ரொம்ப மும்முரமாக இந்த ஒரு குறிப்பிட்ட ஜாதி வந்து இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி பண்ணி முத்துராமலிங்க தேவர்லாம் பண்ணி கடைசியில் வந்து நம்ம சுதந்திரம் அடைஞ்ச சமயத்தில் தான் அதை எடுத்தாங்க. ஸோ இது வந்து போலீஸ் ஸ்டேஷன். நான் கூட நினச்சேன் இது வந்து ஆக்சுவலாக வந்து மருதுபாண்டியர்கள், ஊமத்துறைகள்லாம் அந்த கூட சேர்ந்த 73 பேரை நாடு கடத்தன போன சமயத்தில் அவங்கள இங்கே அடைச்சி வச்சுருப்பாங்களேன்னு நினச்சேன். பட் இங்கே வந்து பார்த்தா அந்த மாதிரி இல்லை. இது வந்து என்னென்னா இது போலீஸ் ஸ்டேஷன். இதே மாதிரி எங்கெங்கே இருக்குன்னா, நான் பார்த்த வரைக்கும் அஜீஸ் நகர்னு ஒன்று இருக்குது, உளுந்தூர்பேட்டை கிட்ட. அங்கே வந்து குற்றப்பரம்பரை இருக்காங்க. அந்த இடத்துல இதே மாதிரி ஸ்டேஷன் இருக்குது. இதை சுற்றி ஏதாவது காம்பவுண்ட் வால் மாதிரி இருக்கா? இதே மாதிரி டைப்ல சுற்றி காம்பவுண்ட் வால் மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. முள்வெளி அதெல்லாம் ஊருக்கு முள்வெளிலாம் இல்லை. அப்போ இருந்திருக்கு சுற்றி, இந்த இடத்த சுற்றி இருந்திருக்கு. இப்போ பூரா அதெல்லாம் இருக்கு. சரி, அப்போ அதனால வந்துட்டு இது வந்து இது 1919 பின்னால் வந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷன். இந்த போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு போலீஸ் ஒருத்தர் இருப்பார், ஒரு தாசில்தார் ஒருத்தர் இருப்பார். அவர் தான் கேம்ப் ஆஃபீஸர்.
அவங்க தான் மானியம் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. பட் இந்த பகுதிக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது சில வேலைகளும் கொடுப்பாங்க. ஏதாவது பாய் பின்னுறது, மற்ற ஏதாவது சில கைத்தொழில்கள் சொல்லி கொடுப்பாங்க. இந்த ஊரை விட்டு போகக்கூடாது. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு ஸ்டேஷன் வச்சுருந்தாங்க. அதான் இது. ஸோ இது நம்ம நினைக்கிற மாதிரி வந்து இது வந்து ஊபத்துறை வந்து தூக்கில் போட்டவொன்னே இங்கேருந்து கொண்டு போய் தினாங்கிறது இங்கேருந்துலாம் கூட்டிகிட்டு போகல. இது வந்து சாதாரண போலீஸ் ஸ்டேஷன். இப்போ நம்ம சாதாரண இடத்துல போலீஸ் ஸ்டேஷன் வந்து எல்லாத்துக்கும் இருக்கும். இது வந்து குற்றப்பரம்பரைக்கு மாத்திரம். வர்றவங்களுக்கு சீட்டு கொடுக்குறது, வர்றவங்களை படுக்க வைக்கிறது, அப்புறம் யாரு எவனாவது ஆள் வெள்ளைனா தேடி போகிறது, அப்புறம் ரெகுலர் போலீஸ் சொல்லுவாங்க. இப்போ ஆள் காணா போயிட்டா அவனை தேடுனா இங்கே தேடி கொடுக்குறது, இந்த மாதிரி வேலை தான் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஸ்டேஷன். ஆமாம், அந்த மாதிரி ஸ்டேஷன். இதே மாதிரி